الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. ومن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகும். அவனுடைய தூதரும் எங்கள் தலைவருமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களது கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் மற்றும் உண்டான இமாம்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மிக பெரும் ஒரு கட்டளையினுடைய ஆயத்துக்களை தான் உங்களுக்கு நான் இப்போது ஓதி காண்பித்திருக்கிறேன். சூரத்துல் பக்ராவினுடைய 184வது வசனம், 185வது வசனம், இந்த இரண்டு வசனங்களிலுமே மிக முக்கியமான அல்லாஹ்வினுடைய கட்டளையான ரமதான் நோன்பு சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் அனைவரும் சங்கை மிகுந்த ஷஅபானுடைய மாதத்தை நிறைவு செய்து ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறோம். ரமதானுடைய நோன்பை ஆசையுடன் ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும், இளைஞர்களும், யுவதிகளும், ஏன் சிறுவர்களுக்கு மத்தியிலே கூட ரமதான் வந்து விடுகிறது, நோன்பு வரப்போகிறது என்ற அந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆம், நாம் ஒவ்வொருவருமே ரமதானுடைய மாதம் வருகிறது என்று சொன்னால் நாம் சந்தோஷப்பட்டே ஆக வேண்டும், மகிழ்ச்சி அடைந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விதமான ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி ஹுத்பாவிலே சொல்கிற பொழுது, அத்தாக்கும் ஷஹ்ரும் முபாரக்குன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நோக்கி ஷஹ்ரும் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய மாதம் வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நோக்கி பரக்கத்து பொருந்திய மாதம் வருகிறது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அறிவித்துவிட்டு இந்த மாதத்தினுடைய சிறப்புகளையும் இதிலே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இதன் மூலமாக மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்துக்களை எல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான முறையிலே சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலானை எதிர்பார்த்து இருக்கிற நாம்
ஒவ்வொருவருமே இதனுடைய சிறப்புகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாகத்தான் நோன்பு வருவதற்கு 1-2 நாட்களுக்கு முன்பதாக இந்த ஜும்மாவிலே நாங்கள் சந்திக்கிறோம். ஷாபானுடைய மாதத்திலே கடைசி ஜும்மாவிலே நாங்கள் சந்திக்கிறோம். இந்த நேரத்திலே தான் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நோன்பு வருகிறது, நோன்பை பிடிக்கிறோம், மாதத்தை முடிக்கிறோம், எல்லாம் முடிந்து விட்டது என்பது அல்ல. வரக்கூடிய இந்த நோன்பை நாங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதம் ரமலானுடைய மாதம், இது ஷஹ்ரு ஸௌமின், நோன்பு பிடிக்கின்ற மாதம். நோன்பு பிடிக்கின்ற மாதம் காலையிலே இருந்து சகர நேரத்திலே இருந்து மகரிபு நேரம் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுமையான முறையிலே நோன்பு பிடித்து இருக்கிற சங்கை மிகுந்த மாதமாக இருக்கிறது. ஷஹ்ருல் கியாம், இந்த மாதம் சிறப்பு என்ன? இது இரவெல்லாம் வணங்குகின்ற மாதம். தராவீஹ் என்றும் தஹஜ்ஜத் என்றும் மற்றும் இரவு நேரத்திலே நாம் செய்கின்ற அந்த வணக்கத்துக்குரிய ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கிறது. பகலெல்லாம் நோன்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்கி இப்படியாக பொழுதை கழிக்கின்ற மிக சங்கை மிகுந்த மாதம் இது. ஷஹ்ரு திலாவா, அதே நேரத்திலே உயர்தரமான குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதமாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவது, இந்த மாதத்திலே நாம் குர்ஆனை இறக்கி தந்திருக்கிறோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் உயர்தரமான குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தந்து குர்ஆனை திரும்ப மீட்டி ஒரு மாணவனிடத்திலே எவ்விதம் ஒரு ஆசிரியர் பாடம் கேட்பார்களோ அது போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனை மீட்டச் சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு மூமின் மீது கடமையாக இருக்கிறது. இது ஷஹ்ரு திலாவா, குர்ஆன் ஓதுகின்ற, குர்ஆனை விளங்குகின்ற, குர்ஆனை படிக்கின்ற, குர்ஆனுடைய கருத்துக்களை தங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிற சங்கை மிகுந்த மாதம் இது. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இதற்கு பல பெயர், பல வாழ்த்துக்கள். ஷஹ்ருல் இத்க் வல் குஃப்ரான், இந்த மாதத்திலே நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்படுகிற மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சங்கை மிகுந்த மாதம்தான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஷஹ்ரு ஸதகாத் வல் இஹ்சான், இந்த மாதம் தர்மத்துக்குரிய மாதம். தர்மங்கள் செய்யப்படுவதற்கு, நன்மைகள் செய்யப்படுவதற்கு, உபகாரங்கள் செய்யப்படுவதற்கு, உதவிகள் செய்யப்படுவதற்கு அப்படியான மகத்துவம் பொருந்திய மாதம் இதுதான். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம்தான் துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிற மாதம். அதே போல நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிற மாதம் இந்த மாதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு துலாஃபுல் ஹஸனாத், உங்களுடைய நன்மைகளுக்கு மற்றைய நாட்களில் செய்வதை விட உங்களுக்கு பல மடங்காக நன்மை கொடுக்கப்படும். அதாவது ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்தை செய்கின்ற பொழுது 70 ஃபர்துகள் செய்த நன்மை கிடைக்கின்றன. ஒரு சுன்னத்தை செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஃபர்தை செய்த நன்மை கிடைக்கின்றன என்பதையெல்லாம் நாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக சங்கை மிகுந்த மாதம் வருகிறது. துஜாபுத் தஅவாத், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற மாதம். நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற மாதம். பலாய் முசீபத்துக்கள் அகற்றப்படுகிற மாதம். ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற மாதம் சங்கை மிகுந்த இந்த மாதம் வருகிறது. அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களை மனதிலே கொண்டு யாரெல்லாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ,
இந்த மாதத்தை மதித்து நடப்பார்களோ இந்த மாதத்திலே நோன்பு பிடித்து இரவு நேரங்களில் வணக்கங்களிலே செலவு செய்து நேரம் காலங்களை இதற்கு செலவு செய்து இருந்தால் தரஜாத் உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும், உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களது அந்தஸ்துக்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும். நல்ல மனிதன், தக்வா உள்ள மனிதன், சுவர்க்கத்துக்குரிய மனிதன், பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன், இப்படியெல்லாம் உங்களுடைய தரஜாத்துக்கள் அங்கே உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோன்பு வந்துவிட்டால் நாம் சொல்லுவோம் முந்திய பத்திலே, அதாவது ரஹ்மத்துடைய பத்து என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வளவு ரஹ்மத்துக்குரிய நாட்கள் அதுவாக இருக்கிறது. இரண்டாவது பத்தை மகஃபிரத்துடைய பத்து என்று சொல்லுவோம். மகஃபிரத்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கின்ற மிகப்பெரிய அந்த காலகட்டம் இருக்கிறது. மூன்றாவது இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை பெறுகின்ற மாதம் என்று சொல்லுவோம். 1000 மாதத்தை விட சங்கை மிகுந்த லைலத்துல் கத்ர் இருக்கின்ற நாட்கள். ஒவ்வொரு நாட்களுமே மிகச் சிறப்பு வாய்ந்தவை, மிக கண்ணியமானவை. இப்படிப்பட்ட ஷஹ்ருன் முபாரக்குன் உங்களை நோக்கி வருகிறது. ஷஹ்ருன் முபாரக்குன் உங்களை நோக்கி வருகிறது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு பெரியவர்களும், ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும் பாடசாலை செல்கிற மாணவ மாணவிகளே கொடுத்து சுமார் 7 வயதுக்கு மேற்பட்டவர்களே இருந்து இந்த நோன்பின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்கு 7 வயதாகின்ற பொழுது தொழும்படி சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்தே அறிஞர் பெருமக்கள், இமாம்கள் சொல்கிறார்கள், உங்களது பிள்ளைகளை 7 வயதில் இருந்து நோன்பு பிடிப்பதற்கும் பழக்குங்கள், அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். அவர்கள் விட்டு விட்டு பிடித்தாலும் பரவாயில்லை, அதற்கு ஊக்கம் கொடுங்கள் என்று சொல்கிறோம். அவ்விதம் மிக பெரும் சங்கை மிகுந்த இந்த மாதம் வந்திருக்கிறது. இப்போது நாம் எல்லோருமே, அதாவது நோன்பு வருகிறது என்று குறிப்பாக அனைவருமே நமக்கு உணவுப் பொருட்களை தேடிக்கொள்வதற்கு அல்லது வீட்டை துப்புரவாக வைத்து பெயிண்ட் அடித்து அல்லது பல்புகளை எல்லாம் வீட்டிலே பூட்டி இப்படியான ஒரு ஷோ காட்டுவதற்குரிய முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் அல்ல. நீங்கள் வீட்டை துப்புரவாக வைப்பது, விளக்குகளை போடுவது, அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது, இது முஸ்தஹப்பான ஒன்று, விரும்பத்தக்க ஒன்றுதான். ஆனால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் பாவங்களிலே இருந்து பாவங்களை விட்டு நீங்கிவிட வேண்டும். பாவங்கள் செய்கிற மக்களாக இருந்தால், பாவங்கள் செய்தவர்களாக இருந்தால் அதிலே இருந்து நீங்கிவிட வேண்டும். அநியாயங்கள், அட்டூழியங்கள், மோசடிகள், தவறுகள், பிரச்சனைகள், இப்படி சமூக கேடுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவன் முதலிலே அந்த நிலையில் இருந்து மாறி அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டிய தேவை உள்ளவனாக இருக்கிறான். இதை நாம் முதலில் செய்ய வேண்டி இருக்கிறது. ரமலான் என்று சொன்னாலே அர்த்தம் என்ன? ரமலான் என்று சொன்னால் ஒசுக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது என்பது பொருள். நோன்பு வைப்பதன் மூலமாக மனிதனுடைய பாவங்கள் புசுக்கப்படுகின்றன, மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள் புசுக்கப்படுகின்றன, அவனுடைய கெட்ட அகலாக்குகள் அங்கே எரிக்கப்படுகின்றன, அவனிடத்திலே உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்கள் எரிக்கப்படுகின்றன. எத்தனையோ விதமான நன்மைகளை இந்த நோன்பு தருகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த நோன்பிலே நாம் நினைக்க வேண்டும், இந்த ரமலானிலே பாவத்தை எல்லாம் விட்டு நீங்கி நான் ஒரு பரிசுத்தமான மனிதனாக மாற வேண்டும், என்னுடைய குணநலங்களை சீர்படுத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கக்கூடிய நல்ல குணமுள்ள ஒரு உண்மையான முஃமினாக நான் மாற வேண்டும். என்னிடத்திலே பிற மக்களை மதிக்கின்ற தன்மை வர வேண்டும். அடுத்தவங்களை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுப்பது, அல்லது அவனுடைய பொருட்களை சூறையாடுவது, அல்லது அவனுடைய பணத்திற்கு மோசடி செய்வது, இப்படிப்பட்ட கெட்ட தன்மைகளை விட்டும் நான் நீங்கி அல்லாஹ் எதிர்பார்க்கிற
உண்மையான ஒரு முஃமினாக நான் மாற வேண்டும் என்று நீங்கள் அத்தனை பேருமே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் இன்றைய குத்துபாவிலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் நோன்பை கடமையாக்கிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நம்பி இருக்கிற மக்கள் நீங்கள், ரசூலை நம்பி இருக்கிற மக்கள் நீங்கள், மறுமையை நம்பி இருக்கிற மக்கள் நீங்கள், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் உங்களுக்கு அதற்குரிய பிரதிபலன் உண்டோ, ஒரு கடுகளவு பாவம் செய்தாலும் அதற்குரிய தண்டனை உண்டு என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது நோன்பு ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யார் மீது நோன்பு கடமை பருது என்று சொன்னால், முஸ்லிமாக இருக்கக்கூடிய பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கிறது. அதிலே ஒரு சிலருக்கு இஸ்லாம் விதிவிலக்கு அளிக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற விஷயங்களிலே அங்கே பெண்கள் அவர்களுக்கு சலுகை கொடுக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு சிலருக்கும் அந்த நோன்பில் இருந்து விடுவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடம்பிலே சக்தியும் பலமும் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நோன்பு பிடித்தாக வேண்டும். நோன்பை விடுவது என்பது மிக பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக இளைஞர் பெருமக்களும் நடுத்தர வயதில் உள்ளவர்களும் தொழில் துறவுகளில் ஈடுபடக்கூடியவர்களும் நீங்கள் இவற்றை காரணமாக காட்டி நீங்கள் நோன்பை விட்டுவிடக் கூடாது. நோன்பு உங்கள் மீது ஃபர்தாக இருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், இதனுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், அதாவது உங்கள் மீது நோன்பை ஃபர்தாக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே தக்குவா வர வேண்டும் என்பதற்காக. லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவா இறை அச்சம் வர வேண்டும் என்பதற்காக. இறை அச்சம் என்பதுதான் நான் முன்னால் சொன்ன அத்தனை விஷயங்களுமே இறை அச்சத்துக்குள்ளே வருகிறது. நம்மை நாமே தொட்டு கேட்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் பின்பற்றுகிறேனா, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேனா, நன்மையை எதிர்பார்க்கிறேனா, இப்படி எல்லாம் நமக்கு மத்தியிலே நாம் கேட்டு இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் சாம ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, மன் காம ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மின் தம்பிஹி. அருமையான சகோதர பெருமக்களே, நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் மீது 2 கடமைகள் இருக்கின்றன. நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இந்த 2 விஷயங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே தராவீஹ் தொழுகை அல்லது தஹஜ்ஜத் தொழுகை மற்றும் உண்டான எல்லா தொழுகையிலும் ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த 2 விஷயத்தை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். மன் காம ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம, அதாவது நோன்பு பிடிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் நமக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய அவன் எங்கள் மீது ஃபர்தாக்கி இருக்கக்கூடிய அமலை செய்கிறேன் என்ற உறுதியான எண்ணப்பாடு அவர்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, வஹ்திசாபன், நான் செய்யக்கூடிய இந்த நோன்புக்கு, நான் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையுடன் அங்கே நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்கின்ற நேரத்திலே எல்லோரும் பிடிக்கிறார்கள் நான் பிடிக்கிறேன் என்பது அல்ல, ஆட்கள் குறை சொல்லி விடுவார்கள் அல்லது வீட்டிலே குறை சொல்லி விடுவார்கள் என்பது அல்ல. நீங்கள் நோன்பு பிடிக்கிற பொழுதும் சரி, இரவு நேரத்திலே தொழுகைகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் சரி, உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை, இது அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் செய்கிறேன், என்னை படைத்து என் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்கிறேன் என்று நினைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே எங்களுக்கு அல்லாஹ் கூலிகளை தருகிறான் என்றும் அங்கே நம்பிக்கையை வைத்துக் கொண்டே நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக இந்த நோன்பு மிகப்பெரிய இறை அச்சத்தையும் உங்களிடத்திலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறது. நோன்பு வெறுமனே பசித்து இருந்து தாகித்திருந்து நோன்பை முடித்து விடுவது என்பது அல்ல. உங்களது சொல்லில், உங்களது செயலில்,
உங்களது எண்ணத்தில், உங்களது குணநலங்களில், உங்களது வியாபாரத்தில், உங்களது குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களிடத்திலே பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் இறை கட்டளைகளும் வர வேண்டும் என்பதாக இந்த நோன்பு உங்களிடத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். பிறை கண்டு நோன்பை பிடிப்பது, பிறை கண்டு நோன்பை விடுவது. இந்த பிறை சம்பந்தமாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் இணைந்து அவர்கள் அங்கே சிறப்பாக பிறை சம்பந்தப்பட்ட அந்த ஆய்விலே ஈடுபடுவார்கள். அவர்கள் அங்கே பிறை கண்டுவிட்டால் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இலங்கை திருநாட்டிலே அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்த நேரத்திலே சர்வதேச பிறை என்று சிலர் வருவார்கள், அல்லது வேறு வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள். அதுவெல்லாம் உங்கள் மீது அதை பின்பற்றுவது முக்கியம் அல்ல. எங்களுடைய உலமா பெருந்தகைகளும் அறிஞர் பெருமக்களும் ஒன்று கலந்து முடிவு தரக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்விதமான நேரத்திலே நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டங்கள் எல்லாம் தான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிறது. பமங்கானமின்கும் மறியலான், உங்களுக்கு மத்தியிலே நோன்புடைய காலத்திலே யாராவது ஒருவர் நோயாளியாக இருந்தார், அதாவது ஒரு டாக்டர் சொல்கிறார் நீங்கள் நோன்பு பிடித்தால் உங்களது நோய் கூடிவிடும், நீங்கள் நோன்பு இல்லாமல் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினால், அவ்விதமான நோய்கள் இருந்தால் உங்களுக்கு நோன்பை விடலாம். பிறகு ஒரு நேரத்திலே நீங்கள் கலா செய்ய வேண்டும். சஃபரின் அல்லது ஆகுமாக்கப்பட்ட முக்கியமான ஒரு பயணம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, அப்படிப்பட்ட நீண்ட ஒரு பிரயாணமாக இருந்தால் அந்த நேரங்களிலும் உங்களுக்கு நோன்பை விடுவதற்குரிய அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட விரிவான சட்டதிட்டங்களை கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வயது முதிர்ந்து அவர் தொடர் நோயாளியாக இருக்கிறார், வயது முதிர்ச்சி அடைந்து இருக்கிறார், அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது அல்லது அவருக்கு சுகம் கிடைக்காது என்ற ஒரு நிலை இருந்தால் அவரும் நோன்பை விட முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு தேவையான உணவு ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்குரிய ஃபிதியாவை அது பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் அவற்றை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதை நான் இந்த ஆயத்தை உங்களுக்கு ஓதியதனால் அவற்றை நான் உங்களுக்கு லேசாக சொல்லுகிறேன். இந்த 184வது வசனம், 85வது 185வது வசனங்களிலே நீங்கள் பார்த்தால் மிக தெளிவான முறையிலே விளங்கிக் கொள்ள முடியும். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதாவது நோன்பை விடுகின்ற விஷயத்திலே நோயாளி பிரயாணி என்று சொல்லிவிட்டு, அது அல்லாமல் ஃபமன் தத்தவ்வ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு வ அன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நோன்பை பிடிப்போம், அடுத்த வருஷம் நோன்புக்கு நாங்கள் இருப்போமா, என்ன நடக்குமோ என்று தெரியாதே என்ற சிரமங்களை தாங்கிக் கொண்டும் நீங்கள் நோன்பை வைத்தால் அதுவே சிறந்தது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக நோன்புக்கு முன்னால் உங்களுக்கு சில விடயங்கள் நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் பின்னால் வரக்கூடிய நோன்பினுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கேட்டு படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய துஆக்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்து மிகச் சிறப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அந்த அத்தனை சிறப்புகளும் பெற்ற ஒரு உண்மையான மூமினாக நீங்களும் நானும் மாற முடியும். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த ரமலானை வரவேற்று நாமும் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் நம்முடைய மஹல்லாவாசிகளும் நம்முடைய ஊர் மக்களும் பள்ளிவாஸ் ஜமாத்தினர்களும் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து மிகச் சிறப்பாக இந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சங்கை மிகுந்த ஷஹ்ரும் முபாரக்கை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீயும்
உனது ரசூலும் சொன்ன அத்தனை சிறப்புகளையும் அத்தனை மகிமைகளையும் அத்தனை நன்மைகளையும் அடைந்து கொள்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் சிறப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வாயாக. நீடித்த ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، ومن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك رب رؤوف ورب حليم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله والمغالبة على ذكر الله. على خير الكلام كلام الله، وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدث بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. من أطاع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فقد غوى. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تبارك وتعالى أيضا: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وتبعه أجمعين، خصوصا على خلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق، وسيدنا عمر بن الخطاب، وسيدنا عثمان بن عفان، وسيدنا علي بن أبي طالب، وسيد الشباب أهل الجنة إمام الحسن والحسين رضي الله تعالى عنهم، وعلى جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم دمر أعداء الدين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. فإنا أبي صدار. اللهم إنا نسألك الجنة ما يقرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار ما يقرب إليها من قول وعمل، برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم والله أكبر.